ஹலோ, நான் லீலா பேசுறேன். லீலாவா? நம்பவே முடியல. எனக்கா ஃபோன் பண்ண? உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் லீலா? ஆமா செல்வம், உங்ககிட்ட பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் ஒன்று உருவாயிடுச்சு. என்ன கட்டாயம்? நான் ஒன்று சொல்லுவேன், அதை நீங்க தட்டாம செய்வீங்களா? என்ன விஷயம் சொன்னாதானே செய்யறத பத்தி முடிவு பண்ண முடியும். நான் சொன்னா கூட அப்படித்தானா? என் மேல கூட நம்பிக்கை இல்லையா? ஐயோ, நம்பிக்கைலாம் நிறைய இருக்கு, சொல்லு லீலா. அப்போ நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க கேட்கணும். சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாமா. செல்வம், உங்க வீட்ல உங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்காங்க இல்லையா? ஆமா. அந்த பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன திடீர்னு? எனக்கு புரியல. செல்வம், நீங்க என்ன மன்னிக்கணும். எதுக்கு தெரியுமா? உங்க மேல அக்கறைப்பட்டு நான் இப்ப போன் பண்ணி நீங்க வீட்ல பாக்குற பொண்ணை கட்டிக்கங்கன்னு சொல்றதுக்காக இல்ல, முழுக்க முழுக்க ஏன் சுயநலத்துக்காக பேசுறேன். என்ன சொல்ற லீலா? ஆமா செல்வம், கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் சுயநலவாதியாயிட்ட சராசரி பொண்ணுதானா? இத சொல்றதுக்கு எனக்கே சங்கடமா தான் இருக்கு. பரவாயில்ல, சொல்லு. செல்வம், நீங்க இப்படி கல்யாணம் வேணான்னு எதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லிட்டு தனியா இருக்கிறதுனால என்னோட வாழ்க்கை பாதிக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உன் வாழ்க்கை எப்படி? ஆமா செல்வம், இப்பதான் அவர் மனசு மாறி சராசரி மனுஷனா என்கிட்ட அன்பா நடந்துட்டு இருக்காரு. இப்போ நீங்க கல்யாணம் வேணான்னு சொன்னதை கேள்விப்பட்டு அவர் பழையபடி மனசுக்குள்ள எதையோ குழப்பிட்டு இருக்காரு. ப்ளீஸ் செல்வம், நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. இல்ல, எனக்கு உண்மையிலேயே புரியல. நான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றது அவர் எந்த வகையில டிஸ்டர்ப் பண்ணுது? செல்வம், இன்னும் நீங்க என்னையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் கல்யாணம் வேணாம்னு சொல்றீங்கன்னு அவர் சந்தேகப்படுறாரு. இப்ப அவர் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டாலும் அவர் மனசுக்குள்ள நெறிஞ்சு முள் மாதிரி இந்த பிரச்சனை உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்படியே போனா எல்லாமே பழைய மாதிரி ஆகி எனக்கு பழைய நரகம் திரும்பிடுமோன்னு பயமா இருக்கு செல்வம். கடவுளே. சரி, நான் என்ன பண்ணணும்? நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்க கல்யாணம் வேணான்னு பிடிவாதம் பண்ணி உங்க வாழ்க்கையை பாழாக்கிக்காதீங்க. அப்படி உங்க வாழ்க்கை பாழாகிறது மூலமா என் வாழ்க்கையும் பாழாகிடுமோன்னு நான் பயப்படுறேன். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க செல்வம். இது என்னோட விருப்பம், அப்புறம் உங்க இஷ்டம். என்னங்க, எங்க போயிட்டு வரீங்க? பேங்க்குக்கு. பணம் எடுத்துட்டு வரீங்களா? ஆமா. பணம் தான் பீரோல இருக்கே. இது வேற. எவ்வளவு எடுத்துட்டு வந்தீங்க? 1 லட்சம். 1 லட்சம் ரூபாவா? ஏதாவது வெளியூருக்கு போறீங்களா? என்ன இன்னைக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லைங்க, நான் சாதாரணமா தான் கேட்டேன். நீங்க 1 லட்சம் ரூபாய் எடுத்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யாராவது உங்கள்கிட்ட கடன் கேட்டாங்களா? இது ஒரு முக்கியமான செலவுக்கு. இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காத. அப்பா, நான் ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. தேங்க்ஸ்ப்பா. அருந்ததி, என்னப்பா?
போயிட்டு சீக்கிரம் வந்துருமா. அங்க எங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்காத. நான் வேற எங்க போறேன்? இது கல்யாண பேச்சு நடக்கிற நேரம். நீ அங்க எங்கன்னு போய் சுத்திக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்க, யாராவது பாப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அதனால போனமா வந்தமான்னு சீக்கிரம் வந்துரு. சரிப்பா. என்னங்க, அருந்ததி கிட்ட நல்ல மாற்றம் தெரியுது இல்லைங்க? அப்படியா? ஆமாங்க. கல்யாணத்துக்கு சம்மதிக்காம நேத்து வரைக்கும் மல்லு கட்டிட்டு இருந்தவ நாம விவரமா எடுத்து சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா மாறிட்டா பாத்தீங்களா? ஈஸியா ஏமாந்துராத தெய்வான. உன் பொண்ணு உன்னோட 100 மடங்கு கெட்டிக்காரி. பாவம் நீ. என்ன சொல்றீங்க? உன் பொண்ணு இன்னும் மாறல தெய்வான. நேத்து நாம அவ்வளவு எடுத்து சொல்லியும் அந்த பையனுக்கு போன் பண்ணி பேசிருக்கா. இப்ப கூட அவனை பார்க்க தான் புறப்பட்டு போயிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? அவளை நாம முழுசா நம்பிட்டோங்கிற நினைப்புல அவனை பார்க்க பொய் சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டு இருக்கா. பால் குடிக்காத பூனை மாதிரி அவ மூஞ்ச வச்சுட்டு போறா. நீங்களும் அவளை அனுப்பி வச்சுட்டு என்கிட்ட கதை பேசுறீங்களா? என்னங்க நீங்க? போகட்டும். உன் பொண்ணுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அட்வைஸ் பண்ணியும் பயமுறுத்தியும் திட்டியும் அதான் நடக்குது. உன் பொண்ணு அவளா திருந்தணும், இல்ல அவளை நாம திருந்த வைக்கணும். உன் பொண்ணு என்ன ஏமாத்துறதா நினைக்கிறான். கடைசியில அவ ஏமாந்துராம இருக்கணும். புரியாம ஏதேதோ சொல்றீங்க. அவளை அவ போக்குல விட்டு பிடிக்கிறது தான் நல்லது. உனக்கு அது புரியல தெய்வான. கூடிய சீக்கிரம் புரிஞ்சிடும். பொறுமையா இரு. டென்ஷன் ஆகாம டிவி பார்த்துட்டு நான் இப்ப வந்துடுறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்றா. யாராவது ஃபோன் கின் பண்ணாங்களா? அது இல்ல, நல்லா யோசிச்சு பார்த்தேன். நான் பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தம் இல்ல. நிறைய பேருக்கு அதுல கஷ்டம்தான். என்னடா சொல்ற? ஆமால, இப்ப நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னா நம்ம வீட்டுல உள்ளவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் இதுல சந்தோஷப்படுவாங்க. நான் அந்த அருந்ததிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமாவா சொல்ற? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப சந்தோஷம். நிர்மலா, என்னங்க? நான் பாலு சார் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஹலோ அம்மா, நான் மாணிக்கம் பேசுறேம்மா. சொல்லு மாணிக்கம். அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன மாணிக்கம்? நம்ம செல்வம் அந்த பாலு சார் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாமா. அப்படியா? எப்படிரா? அது என்னமோ தெரியல. ஆனா இந்த கல்யாணம் நடந்தா நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம்னு அவன் மனசுல பட்டுச்சான். அதான் சம்மதிச்சிட்டான். ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம். அம்மா, அப்புறம் இந்த மாப்பிள்ளை வந்து பாலு சார் கிட்ட போய் ஏதோ சாரிகிரி கேட்கறேன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அவரு வேற ஏதோ பேசி குட்டையை கிளப்பிட போறாரு. கொஞ்சம் சொல்லிடுங்க. மாப்பிள்ளை வேற அங்கதான் கிளம்பி போயிருக்கார் போல இருக்கு மாணிக்கம். நீ போனை வை, நான் பாக்குறேன். நிர்மலா, நிர்மலா, என்னம்மா? நம்ம செல்வ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா? மாப்பிள்ளை வேற அங்கதான் போயிருக்காரு. வா சீக்கிரம் வா. ஏய், அவர் எந்த பக்கம் போனான்னு உனக்கு தெரியுமா? தெரியலையம்மா. நீ சரியான உதவாக்கறடி. ஐயோ, இந்த லூசு மனுஷன் எந்த பக்கம் போனாரோ தெரியலையே. ஆட்டோ ஆட்டோ, நிறுத்துப்பா, நிறுத்து நிறுத்து. ஆட்டோ வருமாப்பா? இல்லம்மா, நான் வீட்டுக்கு போறேன். ஆட்டோ ஆட்டோ, இருப்பா இருப்பா இரு. ஆட்டோ வருமாப்பா? சரிங்கம்மா. போப்பா.
என்னங்க இன்னும் போகலையா? அது இருக்கட்டும், உங்க அம்மா என்ன அந்த ஓட்டம் ஓடுறாங்க ஆட்டோல ஏறி? உங்களை தான் தேடிட்டு போயிருக்காங்க. எதுக்கு? செல்வனும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுச்சு. எங்க நீங்க பாலு சார் வீட்டுக்கு போய் குழப்பம் பண்ணிடுவீங்களோன்னு டென்ஷனா போயிருக்காங்க. நிர்மலா, செல்வம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா? ஆமா, மாணிக்கனை ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதானே பார்த்தேன். உங்க அம்மா என்ன இந்த ஓட்டம் ஓடுறாங்களே ஆட்டோல ஏறின்னு? ஏதோ சினிமா ஸ்டண்ட் குரூப்ல இருக்க ஆள் மாதிரி இருக்கு. என்னங்க இது, மாமியான்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? நிஜத்தை தானே சொல்றேன். உங்க அம்மாவுக்கு பணத்தாசை இருக்க வேண்டியதான். இட்ஸ் டூ மச். என்ன டூ மச்? உண்மையை தான் சொல்றேன். உங்க அம்மாவுக்கு இருக்க பணத்தாசை ரொம்ப ஜாஸ்தி. இன்னும் உயிரோட இருந்தா ஒரு 10 வருஷம் இருப்பாங்க. அதுவே ஜாஸ்தி தான். இருந்தாலும் இவ்வளவு பணத்தாசை இருக்க கூடாது. அப்பா திருப்புப்பா வண்டிய. எங்க போனாரோ தெரியலையே. நிர்மலா, என்னம்மா? இந்த மாப்பிள்ளை எங்க போ... அப்புறம் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருங்க. மாப்பிள்ளை, நீங்க இன்னும் போகலையா? நான் போகல. அதெல்லாம் இருக்கட்டும். அப்படியே நான் போயிருந்தா தான் என்ன? செல்போன் இருக்கு, அதுல பிடிச்சிருக்கலாம். இல்லைன்னா பாலு சார் வீட்டுக்கு போனோன்னே அவரை விட்டு என்ன ஃபோன் பண்ண சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ காலேஜ் பண்ண மாதிரி ஓடுற ஆட்டோல ஜம்ப் பண்ணி ஏறீங்க. கீழே விழுந்து அடிபட்டா எவ்வளவு பெரிய டேமேஜ். அது இல்ல மாப்பிள்ளை, போற வழியிலே உங்களை எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடலான்னு. அதுக்காக இந்த வயசான காலத்துல அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? அதெல்லாம் சரி, நீங்க தான் கிளம்பி போனீங்களே, எதுக்கு திரும்பி வந்தீங்க? போறவெல்லாம் தெரிஞ்சு என் செல்லோட அவுட் கோயிங் கட் பண்ணிட்டாங்கன்னு பில்லு கட்டணும். ஒரு 1000 ரூபா கொடு. என்ன முறைக்கிற? இப்படி திடீர்னு வந்து கேட்டா? அதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் விட்டா வந்து கேட்பாங்க. கொடு. ஏண்டி முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு இருக்க? இரு. என்னங்க மாப்பிள்ள? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அப்பா, அம்மா. அப்பா ஊருக்கு கிளம்புறேம்மா. சரியா? அப்பா போயிட்டு மாட்டிச்சிடலாம். சரி சரி. தானோ? என்ன மாமா? நேரம் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் மாமா இருங்க. வந்து போன தடவை நீங்க இங்க வந்துட்டு போனப்போ இதை விட்டுட்டு போயிட்டீங்க. நான் துவைச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்க. போயிட்டு வரட்டுமா? கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. அங்க ஊருக்கு போனோடனே நல்லா ரெஸ்ட் எடுங்க மாமா. நான் பாத்துக்கிறேன். பிள்ளைய நல்லபடியா பாத்துக்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. உன்னை நம்பி தான் போறேன். பாட்டி அனுபவசாலி, நீ பாத்துக்க மாட்டியா? மாமா போயிட்டு வரேன். கிளம்பிட்டியா? ஏண்டா போயிட்டு வரேன்னு வாய் நிறைய சிரிச்சுக்கிட்டு சொன்னா என்னடா? ஏன் இப்படி உருன்னு இருக்கிற? என் மேல இன்னும் கோபம் தனி இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு வாய் தான் சொல்லுது. இன்னும் கண்ணுல கோபம் கோப்பளிக்குதே. எப்படா இந்த கோபத்தெல்லாம் விட போற? இந்த பாருடா, எனக்கு பரவாயில்ல, எனக்கு புரியுது நல்லா. உன் கோபம் பிரியத்தால வருதுன்னு. உன் கோபம் வந்த சுருக்குல போயிரும்னு எனக்கு தெரியும். அதனால நான் உன்னை தப்பா நினைக்கிறது இல்ல. ஆனா மத்தவங்க எல்லாம் அப்படி நினைக்க மாட்டாங்கடா. என்ன பண்றது? அதுக்காக தான் நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இத பாருடா, இத்தனை நாள் உன் கோபத்தால உனக்கு வந்த பிரச்சனைகளை பத்தி யோசிச்சு பாரு. எவ்வளவு தொழில் நஷ்டம், எவ்வளவு பொருள் நஷ்டம். இந்த பாருடா, கோபம் அறிவுக்கு எதிரி. அதனாலதானே கோபம் கண்ணை மறைக்குதுன்னு சொல்றாங்க. பலாபலன்களை பத்தி யோசிக்காம சதுராட்டம் ஆடிடுவேன், அப்புறம் வருத்தப்படுவேன். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டம் உனக்கு அனுபவ அறிவை கொடுக்கணும்டா. இனிமே நீ பிரச்சனை வந்தப்புறம் யோசிக்கப்படாது, வரும் முன்னே யோசிக்கணும். ஓஹோ, இந்த இடத்துல பிரச்சனை வரும்னு புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்க கத்துக்கணும்டா. பல பேர் உன்னை தூண்டி விடுவாங்க, கோபப்படுத்துவாங்க. நீ ஒதுங்கி நில்லு, பிரச்சனை முடிச்சிரு. புரிஞ்சுதா? அதுதான் பொழைக்கிற வழி. இப்ப நான் எதுக்காக சொல்றேன்? இப்ப நீ போறிய கோபி மாப்பிள்ள வீடு ரொம்ப வில்லங்கமான இடம். அவர் நல்லவர் தான். ஆனா அந்த வீட்டுல மத்தவங்க இருக்கிறாங்களே, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு என்னாலே புரிஞ்சுக்க முடியல. சில சமயம் விளையாட்டா பேசுறாங்க, சில சமயம் பொடி வச்சு பேசுறாங்க. நீ அவங்க கிட்ட எக்கு தப்பா பேசி மாட்டிக்க கூடாதுல்ல, அதுக்காக சொல்றேன். எல்லாம் நல்லா புரிஞ்சு நல்லா இருந்தா. சரி மாமா, தான் போயிட்டு வரேன். பவனி போயிட்டு வரேன். சரி மாமா.
எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? சாரி அருந்ததி. என்ன சாரி? நான் இங்க டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சும் சாவகாசமா வரியே. தப்பா நினைச்சுக்காத. வீட்டுல ஒரு பண பிரச்சனை. அப்பா ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அதை வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து வரதுக்குள்ள கொஞ்சம் தாமதமா ஆயிடுச்சுமா. இங்க நான் எவ்வளவு துடிச்சு போயிருக்கேன் தெரியுமா? ஓகே ஓகே சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. அதான் வந்துட்டேன்ல, சொல்லு. அப்பா என் கல்யாணத்துல ரொம்ப மும்முரமா இறங்கிட்டாரு. நம்ம 2 பேருக்கும் 2 குடும்பத்தோட ஆளுங்களும் சேர்ந்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கிறது எங்க அப்பா இருக்க வரைக்கும் நிச்சயமா நடக்காது. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்பா ஏற்பாடு பண்ற கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுவும் ரொம்ப நாளைக்கு முடியாது. இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. என்ன? பேசாம 2 பேரும் கிளம்பி எங்கேயாவது போயிடலாம். ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்ற? ஏன் பயப்படுறியா? பயம் இல்ல இருந்தது. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஈஸி. அதுக்கப்புறம் குடும்பம் நடத்த, சாப்பிட பணம் வேண்டாமா? எதுக்கா இப்படி அனாவசியமா யோசிச்சு குழப்பிக்கிற? கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டியா வந்து நின்னுட்டா இவங்க நம்மள ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ தானே உங்க அப்பா செத்தாலும் ஏத்துக்க மாட்டான்னு சொல்ற. இப்பவும் நான் அதான் சொல்றேன். ஆனா புருஷன் பொண்டாட்டியா நாம திரும்பி வந்தா நிலைமை மாறும். நம்மள ஏத்துப்பாங்கன்னு நம்ம நம்பித்தான் ஆகணும். சரி, எங்க போய் கல்யாணம் பண்றது? திருப்பதிக்கு போயிடுவோம். திருப்பதி? இங்கிருந்து திருப்பதிக்கு போய் கல்யாணம் பண்ணி திரும்பி வரணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? தப்பா நினைச்சுக்காத. எங்க வீட்டுல ஏகப்பட்ட பண கஷ்டம். என்னால திருடிட்டு கூட வர முடியாது. அதான் எனக்கு நீ இப்படி பேசுறது கஷ்டமா இருக்கு டேவிட். நம்ம லைஃப பத்தி கவலைப்படாம நீ வீட்டுல பணம் இல்லைங்கிற. ஓடி போறதுக்கும் பணம் வேணாமா இருந்தது? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்கிறேன். கையில காதுல எல்லாம் நகை இருக்குல்ல, டோன்ட் வரி. சரியா வருமா இருந்தது? சரியா வரணும் டேவிட். நம்ம காதல் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை சொல்லுது எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு. நீ மட்டும் கொஞ்சம் தைரியமா இரு, கன்ஃபியூஸ் ஆகாத. நாளைக்கு விடிய காத்தால 4 மணிக்கு யாருக்கும் தெரியாம எழுந்து வந்து உனக்காக இந்த ஹோட்டல் வாசல்ல வெயிட் பண்ணுவேன். நீ வர, நாம கிளம்புறோம். ஓகே? ஓகே.